And also you can take advantage of our 23 online churches, wow, which are available in all the major languages of India. And apart from that, we have 3 special churches. One is for teenagers called Tufani and Gyani Teens. One is for children, Online Children Church. And apart from that, we have a special program for deaf and dumb. Apart from that, you can watch them in Odia, Telugu, Tamil, Gujarati, Kannada, Tulu, English, Hindi, Chhattisgarhi, Rathori Bareli, Assamese, Marathi, Punjabi, Nepali, Konkani, Malayalam, Sindhi, Bhojpuri, Bengali and in Malwani. Thank you. God bless you. महिमाय प्रभु उमके महिमाय प्रभु महिमाय प्रभु नी पेरियवा महिमाय प्रभु उमके महिमाय प्रभु महिमाय प्रभु नी पेरियवा Hey la 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 Hey 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 la 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 महिमाय प्रभु उमके महिमाय प्रभु महिमाय प्रभु नीर पेरियवा महिमाय प्रभु उमके महिमाय प्रभु महिमाय प्रभु नीर पेरियवा Hey la 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 Hey 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 la 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 Hallelujah, praise the Lord. இந்த மகிமையான ஞாயிறு ஆராதனையில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இயேசுவின் நாமத்தில். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இப்பொழுது நாம் ஜெபத்திற்கு நேராக கடந்து செல்வோம். முதலாவது பிரார்த்தனை குறிப்பு 2 கொரிந்தியர் 6:2 அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உமக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். ஹalleluya. அப்போஸ்தலருடைய நடபடிகள் 26:18 அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக் கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியின் இடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படி நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார். ஹalleluya, praise the Lord. எல்லா மனிதர்களுக்காகவும் ஜெபியுங்கள், இது இரட்சிப்பு மற்றும் கிருபையின் நாள் என்று அறிவிக்கிறோம். எனவே சாத்தானின் பிடியிலிருந்து அவர்களின் வாழ்வை நாம் உடைக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை பெற அவர்களின் இருதயங்கள் திறந்திருக்கும். ஆமென். இந்த காரியத்திற்காக இப்பொழுது நாம் பிரார்த்தனை செய்வோம். ஹalleluya.
Shatala rabara botla ribikatala rabo. Rikala very botla rishakala barabarabo. Rinda telebre botla rikatala botla ribikala very botla rishakala barabarabo. Rinda telebre botla ribikatala rakatala botla rishakala ratala botla rikatala rabo. Ribari bikala very botla rinda telebre bokatala ribikatala rabo. Rihala very botla rinda telebre botla ribikatala ribikala very botla rifari katala ribikala barabarabara. பரிசுத்தாவியானவரே உம்மை வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆவியானவரே எங்கள் மத்தியிலே வந்திருக்கும் ஆவியானவரே உம்மை உயர்த்துகிறோம் அப்பா, உம்மை போற்றுகிறோம் ராஜா. ரீபரிபி கற்றுள்ளரு போத்துலரிபி கற்றுள்ளரபோ ரீகல்லாபரு போத்துலரிபி கல்லாபரு போத்துலரிபி கற்றுள்ளரி கல்லாபரு கல்லாபரு ரிஷி கல்லாபரு போத்துலரிபி கற்றுள்ளரிபி கல்லாபரு போக்கத்தலரிபி கல்லரபரு ரிஷபா. ஆவியானவரே ஹalleluya. எல்லா மனிதர்களுக்காக இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆவியானவரே. ரிஷாலா ராபரி பேக்கச்சலரி போத்தலரி பேக்கச்சலரி கல்லாபரி பெரிபெரிபோ ரீபரி பேக்கச்சலரி போத்தலரி பேக்கல் லேக்கல்லாபரி பெரிபெரி போத்தலரி பேக்கச்சலரி பேக்கல்லாரபரி பேக்கல்லாரபரி ரிஷபா. ஆவியானவரே இதுவே ரட்சிப்புக்குரிய நாள் அப்பா. ஆவியானவரே இயேசுப்பா ஆண்டவரே ஒரு விசை ஆவியானவரே நீங்க ஒவ்வொரு ஆத்துமாவையும் நீங்க தொடுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. ஏசப்பா ஆண்டவரே உம்முடைய வல்லமையை சொல்லுகிறோம் ராஜா. ரீகல்லாபரபரபரபரபோ ரீபரி பேக்கச்சலரி போத்தலரி பேக்கச்சலரி கத்தலரி போத்தலரி பேக்கல்லாபரபரபரபரபோ ரீகச்சலரி போத்தலரி பேக்க ரீகச்சலரி போத்தலரி பேக்கச்சலரி கல்லிபரபர போத்தலரி பேக்கல்லாபரபரபரபரபரபரபோ ரீகச்சலரபோ ரிபிகல்லாபரபரபரபரபர போத்தலரி பேக்கச்சலரபோ ரீகச்சலர போத்தலரி பேக்கல்லாபரபரபர போத்தலரி பேக்கச்சலரி பேக்கல்லரபரபரபர பேக்கல்லரபரபரபரபரபர ரிஷபா. அப்பா ஆண்டவரே ஒவ்வொரு ஆத்மாவுடைய அம்மை ஆண்டவரே இயேசப்பா வாழ்க்கையை உங்க கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அம்மை ஆவியானவரே இயேசப்பா இதிலே சாத்தானுக்கு எந்த விதத்திலும் அதிகாரம் இல்லை. அவனுடைய பிடியிலிருந்து அவர்களை விடுவிக்கிறோம் ஆவியானவரே. ரிஷாச்சலரபரபர ரீகச்சலரி போத்தலரி பேக்கச்சலரி போத்தலரி பேக்கச்சலரபரபரபரபரபரபோ இயேசுவின் நாமத்தில் வல்லமை உண்டு. ரீகச்சலரி போக்கத்தலரி பேக்கச்சலரபோ ரீகல்லாபரபர போத்தலரி பேக்கச்சலரி கல்லாபரபரபரபரபோ ரிஷகலரபரபரபரபோ ரிந்ததலபர போத்தலரி பேக்கச்சலரி கல்லிகல்லாபரபர போத்தலரி பேக்கல்லிஷகச்சலரி பேக்கல்லரபரபரபரபரபரபர ரிஷபா. இயேசுப்பா ஆண்டவரே ஒவ்வொரு ஆத்மாவும் அப்பா உம்முடைய ரட்சிப்பை பெற அவர்களுடைய இருதயங்கள் அம்மே நீசப்பா ஆண்டவரே துறந்திருக்கிறது ராஜா. ரீகச்சலரி போத்தலரி பேக்கச்சலரி கத்தலரி போக்கச்சலரி பேக்கல்லரபரபரபரபரபரபர ரிஷபா. அம்மே ஆவியானவரே உம்முடைய சுவிசேஷம் அவர்களுக்குள்ளாக அம்மே கிரியை செய்கிறது இயேசப்பா. நீங்க அப்படியே செய்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ரிஷாலரபரபரபரபோ ரீகச்சலரி போத்தலரி பேக்கச்சலரி கத்தலரி போத்தலரி பேக்கல்லாபரபர போத்தலரி பேக்கச்சலரி பேக்கல்லரபரபரபரபரபர ரிஷபா. ஆமென் அப்பா உம்முடைய கிரியைகள் அவர்களுக்குள்ளாக நிறைவேறுகிறது ராஜா. ஒவ்வொரு ஆத்மாவும் உம்முடைய ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளுகிறாங்க இயேசுவின் நாமத்திலே. ரஷாச்சலரபரபரபரபோ ரீகச்சலரி போத்தலரி பேக்கச்சலரி கத்தலரி போக்கச்சலரி பேக்கல்லாபரபரபரபரபரபோ ரிஷிகல்லாபரபரபரபர போத்தலரி பேக்கச்சலரி பேக்கல்லரபரபரபரபரபரபர ரிஷபா. ஆவியானவரே ஒவ்வொரு ஆத்மாவும் உங்க கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் ஆவியானவரே. இயேசப்பா நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, பெரிய காரியங்களை செய்தருளுங்க. முற்றிலுமாய் உங்க கரத்திலே தாழ்த்து வறுமையாக்கி தருகிறோம் ஆவியானவரே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்பொழுது இரண்டாவது பிரார்த்தனை குறிப்பு. எங்கள் மிஷன் 1 பில்லியன், அதாவது 100 கோடி ஆத்மாக்களுக்காக பிரார்த்தனை டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் அடையும் என்று ஜெபியுங்கள். அதிகரித்து வரும் கிருபைக்காக நாம் ஜெபிக்கிறோம். ஊழியத்தின் பயனுள்ள கதவுகள் நமக்கு திறந்திருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறோம். நாம் எப்போதும் ஊழியத்தை அதிகரித்து வருகிறோம் என்ற தீர்க்க தரிசனங்களின்படி
தேவனின் வல்லமை நம்முடன் செயல்படுகிறது என்று ஜெபியுங்கள். இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஹalleluya. ஓரி ஷாலர பரபர போத்தலரி பீக்கச்சலர போத்தலரி பீக்கல்லா பரபர பரபர ரீக்கச்சலர போத்தலரி பீக்கல்லா பரபர போத்தலரி பீக்கச்சலரி பீக்கல்லா பரபர பரபர ரீஷாக்கல்லா பரபர பரபர ரீக்கச்சலர போத்தலரி பீக்கச்சலர போத்தலரி பீக்கல்லா பரபர போத்தலரி பீக்கச்சலர பீக்கல்லா பரபர பரபர ரீஷிக்கல்லா பரபர போத்தலரி பீக்கச்சலர கத்தலர பரபர பரபர ரீதல்லா பரபர போத்தலரி கச்சலரவோ ரீகல்லாவர பிரபோதலரி மேகல்லாவர பிரபரவோ ஷந்தலர பக்கத்தலர போதலரி மேகச்சலரி கல்லிவர பிரபோதலரி மேகச்சலரி மேகல்லர பிரபரவரி ஷபா. ஆவியானவரே, எங்கள் மிஷன் ஆமென் அப்பா, ஒரு கோடி ஆத்துமாக்களுக்காக இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, ரீஷாச்சலர பிரபரவோ ரீகச்சலரி போதலரி மேகச்சலர கத்தலர போதலரி மேகல்லாரி ஷிகச்சலர போதலரி மேகல்லாவர பிரபரவரி ஷபா. உம்முடைய ரட்சிப்பு அப்பா ஆண்டவரே இந்த ஆத்துமாக்குள்ளாக கடந்து செல்லும்படியே ஆமென் இயேசுவின் நாமத்திலே கட்டளையிடுகிறோம் ராஜா. ரீகல்லாவர போதலரி மேகச்சலர பரபரபோ ரீகச்சலர போதலரி மேகல்லாவர பரபரபோ ரீஷாக்கல்லவர போதலரி மேகச்சலரி கல்லாவர பர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  ஷபா. ஆவியானவரே ஆமென் ஆண்டவரே இயேசுப்பா, ஒவ்வொரு ஆத்துமாக்குள்ளாவும் ஆவியானவரே அவர்களுடைய இருதயத்தின் கதவுகள் திறந்திருக்கும்படியாய் இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறோம் அப்பா. ராச்சலர பரபர போதலரி மேகச்சலரி கத்தலரி போதலரி மேகச்சலரி கரபர பரபரபரபர ரீஷிகல்லாவர பரபரபரபரபரபோ ரீபர மேகச்சலரி போதலரி மேகல்லாத்தலரி போதலரி மேகச்சலரி மேகல்லர பரபரபரபர ரீஷாக்கல்லவர பரபரபரபோ ரீபர மேகச்சலரி மேகல்லர பரபர போதலரி மேகல்லாவர பரபரபரபர ஷபா. அப்பா, உம்முடைய தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேறுகிறது. ஆவியானவரே நீங்க செய்ய வல்லமையுள்ளவராய் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, ரபரபர போதலரி மேகச்சலரி கத்தலரி போதலரி மேகச்சலரி மேகல்லர பரபரபரபர மேகல்லாவர பரபரபரபர ஷபா. ஆவியானவரே, இந்த டிசம்பர் 31க்குள் ஒவ்வொரு ஆத்துமாவும் அப்பா உம்முடைய ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளுகிறாங்க இயேசுவின் நாமத்திலே. ஆமென். ஆவியானவரே, உம்முடைய கிரியைகள் நடக்கிறதப்பா, உம்முடைய செயல்கள் நடக்கிறது. ஆவியானவரே, நீங்க கட்டளையிடும் போது ஆமென் ஆவியானவரே அது நிறைவேறுகிறது ராஜா. ரஷாச்சலர பரபோதலரி மேகச்சலரி கத்தலர மேகல்லர பரபரபரபரபரபரபரபர ஷபா. ஆவியானவரே, நீங்க அப்படியே செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, பெரிய காரியங்கள் செய்துள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. praise the Lord. இப்பொழுது 3வது பிரார்த்தனை குறிப்பு. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படாத குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் ரட்சிப்பை பெறவும் அவர்கள் சத்திய அறிவுக்கு வரவும் ஜெபியுங்கள். அவர்கள் இயேசுவை தங்கள் ஆண்டவராகவும் இரட்சகராகவும் பெறும்படி ஜெபியுங்கள். ஆமென் ஆமென். இதற்காக நாம் உருக்கத்தோடு ஜெபிப்போம். ரபரபர போதலரி மேகச்சலர போதலரி மேகல்லாவர பரபரபரபோ ரீஷாச்சலர பரபரபரபோ ரீகச்சலர போதலரி மேகச்சலர போதலரி மேகல்லாவர பரபரபரபோ ரீஷாக்கச்சலர பரபரபரபோ ரீபர மேகச்சலர போதலரி மேகச்சலரி கத்தலர போதலரி மேகல்லாரி ஷாக்கச்சலரபோ ரீகல்லாவர பரபோதலரி மேகச்சலரி கல்லாவர பரபரபோதலரி மேகரா ஷாக்கபா ரீபோ கத்தல ராக்கத்தல போதலரி கரா ஷாச்சலர பத்தலர மேகல்லாவர பரபரபர ஷபா. ஆவியானவரே, எங்களுடைய குடும்பத்தினருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய நண்பர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, ஒவ்வொரு ஆத்துமாவையும் ஆவியானவரே நீங்க ரட்சிப்புக்குள்ளாக வழி நடத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, ராபரபர போதலரி மேகச்சலரி கராபரபர போதலரி மேகச்சலரி கல்லாபரபரபரபரபரபோ ரிஷாலர பரபர போதலரி மேகச்சலரி கரிஷக்கல்லர பரபரபரபரபரபர ஷபா. அப்பா ஆண்டவரே, ஏசப்பா உம்மை சொந்த இரட்சகராக அவர்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாய் அவர்களுடைய இருதயத்திலே தேவ வல்லமை கிரியை செய்யட்டும் ராஜா.
ராகச்சல கத்தலரபி கச்சலரி கத்தலரபி கல்லரபரபரபரபரபி கல்லரபரபரபரபரி ஷாபம். அன்பின் பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய வல்லமையுள்ள கரம் ஒவ்வொரு ஆத்மாக்களையும் அப்பா ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்பை ஆமென் ஆண்டவரே இயேசப்பா பெரும்படியான வழி நடத்துதல் அவர்களுக்குள்ளாக செயல்படுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. ஷாலா ராபரி பேக்கச்சலரி போத்தலரி பேக்கச்சலரி கத்தலரி பக்கத்தலரி பேக்கல்லவரபரபரபி கல்லரபரபரபரபரி ஷாபா. அப்பா ஆண்டவரே, இது கடைசி காலம் ராஜா. ஒவ்வொரு ஆத்மாவும் குடும்பமாய் ரட்சிப்புக்குள்ளாக வர வேண்டும் அப்பா. ஆமென் ஆவியானவரே, உம்முடைய கிரியைகள் செயல்பட போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஈசப்பா. ரீஷா சலரபரபரபோ சலரி பேக்கச்சலரபரபரபரபரபரபோ ரீபரி பேக்கச்சலர கத்தலரி போத்தலரி பேக்கல்லிஷா கச்சலரபி கல்லரபரபரபி கல்லரபரபரபரபரபரி ஷாபா. ஆவியானவரே, ஒவ்வொரு ஆத்மா உங்க கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் ராஜா. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய ரட்சிப்பை ஆமென் அவர்கள் பெரும்படியான வழி நடத்துதல் கிரியை செய்கிறது இயேசுவின் நாமத்திலே. நீங்க அப்படியே செய்கிறதற்காக கோடி நன்றி செலுத்துகிறோம் ராஜா. முற்றிலுமாய் உங்க பாகத்திலே எங்களை அர்ப்பணித்து தாழ்த்து வருமையாக்கி தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. praise the Lord praise the Lord. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்து ஆராதனை நேரம். ஆமென். பரிசுத்த ஆவியே, உம் பிரசன்னத்தில் சாந்தி ஆனந்தம் அன்புள்ளது. உம் பிரசன்னத்தில் எல்லாவற்றிற்கும் சமாதானம் உண்டு. துதிக்கும் புகழுக்கும் நீரே பாத்திரர். என் கரத்தை உயர்த்தி உம்மையே ஆராதிக்கிறேன். பரிசுத்த ஆவியே, உம் பிரசன்னத்தில் சாந்தி ஆனந்தம் அன்புள்ளது. உம் பிரசன்னத்தில் எல்லாவற்றிற்கும் சமாதானம் உண்டு. தேவையான சமயங்களில் நெருங்கிய சகாயர் நீரே. நீரே சாயம் செய்கிறீர் மற்றும் எனக்கு பலன் தந்தீர். தேவையான சமயங்களில் நெருங்கிய சகாயர் நீரே. நீரே சாயம் செய்கிறீர் மற்றும் எனக்கு பலன் தந்தீர். ஒவ்வொரு இன்னல்களில் எனக்கு வழி காட்டி ஒவ்வொரு சூழ்நிலையில் என்னை காப்பவர். உம்மை போல யாரும் இல்லை மற்றும் யாரும் இருக்க முடியாது. பரிசுத்த ஆவியே, உம் பிரசன்னத்தில் சாந்தி ஆனந்தம் அன்புள்ளது. பிரசன்னத்தில் எல்லாவற்றிற்கும் சமாதானம் உண்டு. துதிக்கும் புகழுக்கும் நீரே பாத்திரர். என் கரத்தை உயர்த்தி உம்மையே ஆராதிக்கிறேன். என் கரத்தை உயர்த்தி உம்மையே ஆராதிக்கிறேன். உம்மையே ஆராதிக்கிறேன்.
praise the Lord. இப்பொழுது ராப்சோடி டைம், ரியாலிட்டி டைம். இன்றைய நாள் அக்டோபர் 10. இன்றைய தலைப்பு உங்கள் சரீரத்தை கையாளுவது. வசனம் ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஹalleluya, praise the Lord. இந்த வார்த்தையின் மூலம் பாஸ்டர் கிறிஸ் அவர்கள் கூறிய தேவ வார்த்தைகளை இப்பொழுது நாம் பார்க்கலாம். மறுபடியும் பிறந்திருப்பதால் உங்கள் சரீரம் தேவனின் ஆலயமாக இருந்தாலும் நீங்கள் தான் அதற்கு பராமரிப்பாளர் அல்லது பாதுகாவலர். உங்கள் சரீரத்தை கையாளுவது மற்றும் உங்கள் ஆரோக்கியத்தை பராமரிப்பது உங்கள் பொறுப்பாகும். ஆமென். உங்கள் சரீரம் தேவனுடைய பயனுக்காக பொருத்தமாக இருக்க வேண்டும். உங்கள் உடலை அழிக்க சாத்தான் எதையும் செய்ய முயற்சி செய்வான். நீங்கள் அவனை அனுமதித்தால் அவன் உங்கள் சரீரத்தை வெறிகொண்டு நாசப்படுத்துவான். ஆனால் நீங்கள் இதற்கு இடமில்லை என்று சொல்லி தடுக்க வேண்டும். ஆமென். நம்முடைய மைய வசனத்தில் நாம் படித்ததை நினைவு கூறுங்கள். அது கூறுகிறது, உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க. தேவன் உங்களுக்காக ஒப்புக் கொடுக்க மாட்டார். மாறாக உங்கள் சரீரத்தை நீங்கள் அவரிடம் ஒப்படைக்கும்படி கூறுகிறார். ஆமென். உங்கள் சரீரத்தை கையாளும் அதிகாரத்தை அவர் உங்களுக்கு கொடுத்தார். இதனால் தான் சில கிறிஸ்தவர்கள் அவர்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருந்தாலும் அவர்கள் சரீரத்தில் இன்னும் நோய்வாய்ப்பட்டிருக்கலாம். காரணம், அவர்கள் சரீரத்திற்கு பொறுப்பானவர்கள் அவர்களே. உங்கள் சரீரத்தை ஆளுகை செய்வதற்கு தேவனுக்கு உரிமை உண்டு. ஆனால் அவர் அதை ஆள்வதற்கு உங்களை நியமித்தார். ஹalleluya. ஒரு நகரத்தின் மேயரை கற்பனை செய்து பாருங்கள். நகரத்தை நடத்த அவருக்கு அதிகாரம் உள்ளது. ஆனால் அவர் நகரத்தில் ஒவ்வொரு தனிப்பட்ட வீட்டையும் அதிகாரத்துடன் நடத்துவதில்லை. அவர் உங்கள் வீட்டை நடத்த உங்களுக்கு விட்டு கொடுக்கிறார். உங்கள் சரீரமும் அப்படிதான். உங்கள் சரீரத்தின் எந்த பகுதியையும் பிசாசு கையாள்வதை நிறுத்த வேண்டும். ஆமென். கிறிஸ்துவில் உங்களுக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்துங்கள். இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தவும். ஹalleluya. மேலும் வேதம் கூறுகிறது, நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். ஆகையால் உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அவைகள் தேவனுடையவைகள். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், நீங்கள் ஒரு ஆவி, உங்களுக்கு ஒரு ஆத்மா இருக்கிறது, ஒரு உடலில் வாழ்கிறீர்கள். உங்கள் ஆத்மா மனதின் உணர்ச்சிகளின் மற்றும் உங்கள் விருப்பங்களின் இடமாகும். ஹalleluya. கர்த்தர் உங்கள் விருப்பத்தையும் உங்கள் உணர்ச்சியையும் உங்கள் மனதையும் கட்டுப்படுத்த மாட்டார். அவர் உங்களை அதை செய்ய சொல்கிறார். ஹalleluya. ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வேதம் கூறுகிறது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். உங்கள் மனதை கையாளுவது உங்களுடைய வேலையாக இருப்பது போலவே உங்கள் சரீரத்தையும் கையாளுவது உங்கள் பொறுப்பாகும். ஹalleluya. உங்கள் மனதை புதுப்பித்தல் அல்லது கையாளுவது தேவனுடைய வார்த்தையின் மூலம் செயல்படுகிறது. வார்த்தையை தியானிப்பது உங்கள் சரீரத்தை கையாண்டு அதை தெய்வீக ஆரோக்கியத்தில் வைத்திருப்பதும் இப்படிதான். தேவனின் வார்த்தையானது மருந்தும் உங்கள் சரீரத்திற்கு ஆரோக்கியமும் என்று வேதம் சொல்கிறது. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில். ஹalleluya. இப்பொழுது அறிக்கை நேரம். நம்மளுடைய பரிசுத்த கரங்களை உயர்த்தி இந்த அறிக்கையை நாம் ஏறெடுப்போம். என் இயல்பில் நோய் இல்லை. நான் கிறிஸ்து இயேசுவில் ஒரு புதிய சிருஷ்டியாக இருக்கிறேன். என் தெய்வீக ஆரோக்கியத்திற்கான திட்டத்தை கிறிஸ்து நிறைவேற்றினார். அதனால் நான் சுகவீனமாக இருப்பதை நிராகரிக்கிறேன். இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனின் ஜீவன் எனக்குள் இருக்கிறது. அது என்னை தெய்வீக ஆரோக்கியத்தில் வைக்கிறது.
தேவனுக்கே மகிமை. ஹalleluya. Praise the Lord. Charles. I'm 43 years old. From Port Harcourt, Nigeria. I attended the healing school in 2018 August session because of a condition called autoimmune polyglandular syndrome. It all started in 2013. One fateful morning, I was talking with somebody and I suddenly started losing breath. My chest started tightening and I ended up in an intensive care unit within few minutes. They took me to another hospital in an ambulance. I actually went to the place in my car, but left that place in an ambulance. I was oxygenated, they nebulized me, they did everything to resuscitate me. When this thing happened, the body automatically got still. The body automatically got still. The only thing you can do at that point is to put in the injection to injector and then place her on oxygen. At home, for her to relax, in the room, the AC must be there to chill. At this point, I developed heart failure. I developed problem with my brain. I started forgetting things. My hair started falling off. I started adding weight. My bones started getting weak. They couldn't carry me again. I couldn't stand. If I stand, it was like my bones were breaking. They placed me on drugs. I was on these drugs until at a point, all my veins started collapsing. At a point, pus started coming out of my body through my veins. One certain day, we are in church, and it was announced that healing school is now in Nigeria. It was a prayer answered. It's just because of my wife. The day we arrived at the healing school, I had never seen a place like that. I told myself, this is the place I should be, and I will not live here the same. And here came the day the man of God was to minister unto us. While I closed my eyes, I was worshiping. I heard this shouting ovation. People were screaming. When I opened my eyes, behold, pastor was in the auditorium. I screamed for joy. And pastor started ministering to people. The power of God took over the service. And testimonies. People were jumping out of their wheelchair. People were healed. And when it got to my turn, pastor laid his hands on me. And I didn't know when I fell off. As I stood up from the ground, I saw myself running. My hands were burning with fire. I was running, rejoicing, because I was healed. After the healing school, wow, I couldn't wait. I went to see my doctor. That very hospital I was admitted last. This period I was sick, I attended 10 different hospitals. So I went to the last one where I was really bad. The doctor saw me. He was like, wow. The receptionist, the nurses were like, wow, what happened to you? I said, God has done it through Pastor Chris. And I don't need to say much because they saw me before and they are seeing me now. My testimony is everywhere. In the office, my colleagues, everybody saw what God has done. As a nurse, my testimony has changed lives. My patients, sometimes difficult situations, as I share my testimony, they believe and their faith is stirred up and their life is transformed. They receive their miracle after hearing my testimony. I go to schools testifying and God is doing things. This testimony is life to me. If there's any definition to life, I'm talking of life. My family has been restored.
My life has been restored. My job has been restored. Her job has been restored. Life has been complete, and it's the higher life now because we've seen it and now we are living in it. Wow. And to the partners of the Healing School, you are awesome. Thank you for what you are doing. You made this possible. Everything was free in the Healing School. The materials that were given to us were free because of your partnership. Continue what you are doing. You are changing lives. You are changing destinies. May God bless you richly. In Jesus' name. Amen. We have the life of God which cannot be corrupt. Praise the Lord. Because church was not supposed to get sick ever. Church, the message to the church is that they have divine life. Praise the Lord. Jesus said, not mine but thine be done. Do you ask God that what you are doing, should you be doing it or not? Many don't have that consciousness. God wants you to live according to His will. Bible says those who are living, they should not live for themselves, but to Him for who died for them and who has purchased them. Father, in the name of Jesus, I pray for children. I speak health. I speak healing in their bodies in the name of Jesus. I command that demon of darkness to leave them in the name of Jesus Christ of Nazareth. I command those unclean spirits to come out of them in the name. நாங்கள் அவரில் உறுதியாய் இருக்கிறோம். நாங்கள் அவரில் பரிபூரணம் அவரை துதிக்கிறோம். நாங்கள் அவரில் உறுதியாய் நாங்கள் அவரில் பரிபூரணம் அவரை துதிக்கிறோம். அவருடைய அழகும் அருளும் நம்பே, அவருடைய மகிமை அன்பும் நம்பே, அவருடைய அழகும் அருளும் நம்பே, அவருடைய மகிமை அன்பும் நம்பே. மகிமையிலே மகிமைக்கு தேவன் எடுத்து செல்கிறார். மகிமையிலே மகிமைக்கு தேவன் எடுத்து செல்கிறார். உயரத்தில் அவர் செல்கிறார். உயரத்தில் மைமையின் மேல் மைமைக்கு உயரத்தில் அவர் செல்கிறார். உயரத்தில் மைமையின் மேல் மைமைக்கு மகிமையின் மேல் மகிமைக்கு தேவன் எடுத்து செல்கிறார். மகிமையின் மேல் மகிமைக்கு தேவன் எடுத்து செல்கிறார். உயரத்தில் அவர் செல்கிறார். உயரத்தில்
உயரத்தில் மைமையின் மேல் மைமைக்கு உயரத்தில் அவர் செல்கிறார். உயரத்தில் உயரத்தில் மைமையின் மேல் மைமைக்கு. தேவனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். என்னை துதிக்கிறீர் பாத்திரவான், உம்மை போல் வேறு யாரும் இல்லை சுவாமி. நீர் எங்கள் மீது வைத்த கிருபைக்காகவும் அன்பிற்காகவும் ஸ்தோத்திரம். இந்த முழு உலகமே உம்முடையது, அதை நீர் சிருஷ்டித்தீர். நாங்கள் உம்முடைய கையினால் வணைக்கப்பட்ட சிருஷ்டி சுவாமி. உம்முடைய பரிசுத்தமானவருக்கும் உம்முடைய வார்த்தைக்காகவும் நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் உமக்கு எப்போதும் நன்றியாக இருக்கிறோம் சுவாமி. உம்முடைய வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில் செயல்பட்டுக் கொண்டு வருகிறது. உம்முடைய வார்த்தை எங்களை வழிநடத்தவும் எங்களை செயல்படுத்தவும் அதற்கு அதிகாரமும் பலனும் உண்டு. அதற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய மன கண்களை உம்முடைய வார்த்தையின் சத்தியத்திற்கு திறந்து கொடுத்தீர். அதற்காக ஸ்தோத்திரம் பிதாவே. உம்முடைய வார்த்தை எங்களுக்குள் வளர்ந்து கொண்டு வருகிறது சுவாமி. நாங்கள் அறிக்கையிடுகிறோம், கர்த்தருடைய வார்த்தை இந்த உலகம் எங்கும் எவ்வாறு ஜலம் இந்த உலகத்தை மூடி இருப்பது போல் உம்முடைய வார்த்தை இந்த உலகம் முழுவதும் குறிப்பாக இந்தியாவுக்காக உம்முடைய வார்த்தை இந்தியா முழுவதும் வார்த்தை மூடும் என்று நாங்கள் அறிக்கையிடுகிறோம். தலைவர்கள் யாவரும் உம்முடைய ஞானத்தினால் வழிநடத்தப்படுவார்கள். இயேசுவின் நாமத்தினாலே சாத்தானின் சூழ்ச்சிகளை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஊரடங்கு உத்தரவை நாங்கள் அகற்றுகிறோம். லாக்டவுனை நாங்கள் அகற்றுகிறோம். உம்முடைய வார்த்தை செய்தோங்கி வளர்கிறது. அதற்காக ஸ்தோத்திரம். தீமையும் பொல்லாங்கையும் சூழ்ச்சிகளையும் செய்கிறவர்கள் அவர்களுடைய சூழ்ச்சினாலே அவர்கள் விழுந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினால். நன்றி சுவாமி. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் அமரலாம். மீண்டும் இந்த அருமையான ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு உங்களை வரவேற்கிறேன். கர்த்தர் நமக்கு இந்த சந்தர்ப்பத்திற்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உலகம் முழுவதும் பேர் இருளில் மூடப்பட்டிருக்கும் இந்த நேரத்தில் நமக்கு கர்த்தர் காட்டிய தயவுக்காக ஸ்தோத்திரம். நம்முடைய வெளிச்சம் உலகம் எங்கும் அழகாக பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. வேதத்தில் கூறியபடி உலகம் எவ்வளவாக இருளாக சூழ்ந்திருக்கும் போது நம்முடைய வெளிச்சமோ அதில் அதிகமாக பிரகாசிக்கும். இந்த இருளால் இந்த வெளிச்சத்தை அறிந்து கொள்ள முடியவில்லை. அது நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டு வருகிறது. நம் வாழ்க்கையிலே இதைவிட சிறந்த காரியம் எதுவும் இல்லை. அது கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுவது. அதுதான் மிக மிகவும் அழகான காரியம். இந்த காரியத்தை தான் இயேசு தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். பரலோகத்தில் இருக்கிற பரமபிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, பூமியிலே உம்முடைய சித்தம் நடைபெறுவதாக, பரலோகத்தில் நடைபெறும் இங்கும் நடைபெறுவதாக என்று அவர் கற்றுக் கொடுத்தார் அவர் ஜபத்திலே. அது மிகவும் ஒரு அழகான காரியம். கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும் போது, அது நடைபெறும்போது எப்போதும் நீங்கள் அதை கொண்டாட வேண்டும். இப்போதும் கூட யாவரும் தன் கதவுகளை மூடி வைத்திருக்கும் பொழுது நாம் மகிழ்ந்து களி கூறுகிறோம், கொண்டாடுகிறோம். வார்த்தை நிமித்தம் குறிப்பாக நாம் எந்த அளவுக்கு நாம் இதை கொண்டாடுகிறோம் என்றால், முதலாவது சபைக்கு வருகிறவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல் முறையாக வருபவர்கள் சபைக்கு வந்து கொண்டே இருக்கிறார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இது நமக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு காரியமாக இருப்பது இல்லை. ஏனென்றால் கர்த்தர் நம்மை அவ்வாறு வாழ
கூறியிருக்கிறார். நாம் போன வாரம் நாம் செய்தியை பார்த்தோம் அல்லவா? கர்த்தருடைய செய்தி போன வாரம் நாம் ஒளியின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள் என்பதை குறித்து தியானி எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இருந்து நாம் ஆரம்பிப்போம். அதில் என்ன எழுதியிருக்கிறது? முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாயிருந்தீர்கள், கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள். உலகத்தின் மக்கள் ஒரு விதமாக நடந்து கொள்வார்கள். நமக்கு எவ்வாறு வாழ வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு விளக்கியுள்ளார். நாம் யார்? வெளிச்சத்தின் பிள்ளைகள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம் நடக்க வேண்டும். நாம் அதன்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும். அவ்விசுவாசிகளை போலவோ அல்லது கடவுளை அறியாதவர்களை போலவோ நீங்கள் நடந்து கொள்ளாதீர்கள். இப்போது நாம் சங்கீதம் 1:1 வாசிக்கிறோம். எனக்கு மிக துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் கடவுளுடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய தூதன் ஒருவேளை உங்களுடைய காதுகளை அவர் அடைத்திருக்கலாம். நீங்கள் பக்தி இன்மையாக சபையில் நீங்கள் சில நேரங்களில் நடந்த இப்பேற்பட்ட காரியங்களை என் கண்ணின் எதிரே நான் கண்டிருக்கிறேன். அதனால் தன்னுடைய பாவங்களை மன்னிக்கப்பட்ட மனிதன் பாக்கியவானாய் இருக்கிறான். நான் யாவரையும் நேசிக்கிறேன், ஆனால் நான் யாவரையும் என்னுடைய நண்பராக இருக்கும் அந்த ஸ்தானத்தையும் அந்த கௌரவத்தையும் நான் கொடுத்ததில்லை. இதுவரைக்கும் எனக்கு நண்பராக இருந்த ஒரே மனிதர் பாஸ்டர் நவீதா அவர்கள். பாஸ்டர் நவீதாவை தவிர எனக்கு வேறு யாரும் நண்பர்கள் இல்லை. ஏனென்றால் என்னுடைய ஆசீர்வாதங்களை நான் விட்டுவிட, அதை எழுந்துவிட நான் தயாராகி இல்லை. ஏனென்றால் வேதம் கூறுகிறது, துன்மார்களுடைய ஆலோசனையிலும் பாவிகளுடைய வழியிலும் நில்லாமலும் பரியாசகர் உட்காரும் இடத்திலும் உட்காராமலும் இருப்பது நல்லது என்று. அதனால் நான் என்னுடைய நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது மிகவும் ஜாக்கிரதையாக இருந்தேன். இப்படிப்பட்ட குணாதிசயங்கள், துன்மார்கள் அல்லது பாவிகள் வழிகள் அல்லது பரியாசக்காரர்கள் இவர்களை பார்க்கும்போது என்னுடைய ஆசீர்வாதத்தை பாதுகாத்துக் கொள்ள நான் அவர்களிடம் தூரமாக இருக்க வேண்டும் என்று நான் தீர்மானித்து விட்டேன். அவ்வாறே செய்தேன். அவர்களை நேசிப்பேன், ஆனால் அவர்களை என்னுடைய குறுகிய அருகாமையில் இருக்கும் என்னுடைய வட்டத்திற்குள் நான் அவர்களை அனுமதிக்கவில்லை. அதனால் நீங்கள் ஜாக்கிரதையாய் இருங்கள். எந்த மனிதன் உங்களை கர்த்தருக்குள் உங்களை மதிக்காது இருக்கிறானோ அவன் கடவுளிடமிருந்து வரவில்லை. உதாரணத்திற்கு, நீங்கள் ஜெபிக்கும் போது மற்றொருவர் நீங்கள் ஜெபிக்காதீர்கள் என்று அவர் உங்களுக்கு ஆலோசனை கூறுவார் என்றால், அல்லது உங்களை தட்டி உங்கள் ஜெபத்தை தடை செய்வார் என்றால் அவர் கடவுளிடமிருந்து வரவில்லை. நீங்கள் கர்த்தரை தொழுக விரும்புகிறீர்கள் அல்லது அவருக்கு சேவை செய்ய விரும்புகிறீர்கள், அதை பரிகாரம் செய்வாராகில் அவர் கடவுளிடமிருந்து வரவில்லை. ஒரு காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்போது கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளையாக நடந்து கொள்ளுங்கள். அதனால் கர்த்தரிடமிருந்து உங்களிடமே ஒரு எதிர்பார்ப்பு அவர் வைத்திருக்கிறார். நீங்கள் எதை கொடுத்தாலும் அவர் ஏற்றுக்கொள்வார் என்று நினைத்து விடாதீர்கள், மறந்து விடாதீர்கள். ஆபேலும் கர்த்தரிடம் காணிக்கை கொடுத்தார்கள், ஆனால் கர்த்தர் காயனின் காணிக்கையை நிராகரித்து ஆபேலின் காணிக்கையை ஏற்றுக்கொண்டார். ஏனென்றால் கர்த்தருக்கு சில எதிர்பார்ப்புகள் இருந்தன. அவர் சில காரியங்களை எதிர்பார்த்தார். ஆராதனையிலோ அல்லது நீங்கள் காணிக்கை செலுத்தும் போது அவருக்கு சில எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருப்பதனால் கர்த்தர் உங்களிடம் சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். எல்லா விதமான அன்பினால் இணைக்கப்பட்ட உறவுகளில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அன்புக்கு 2 பக்கங்கள் உண்டு, கொடுப்பது வாங்குதல். அன்புக்கு கொடுக்கவும்
முடியும். அன்பினால் நாம் ஏற்றுக்கொள்ளவும் முடியும். அதற்கு அப்பேற்பட்ட ஒரு ஆற்றல் உண்டு. கர்த்தர் நம்மை நேசிப்பதின் மூலம் அவரும் நம்மை அவரை நேசிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். நீங்கள் அவரை நேசிக்க விட்டால் நீங்கள் இருக்கக்கூடாத இருப்பீர்கள் என்பதை நீங்கள் கண்டடைவீர்கள். ஆம், கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், அன்பு செலுத்துகிறார். ஆனால் நீங்கள் அவரை நேசிக்கிறீர்களா? நீங்கள் அவர் மீது அன்பு செலுத்துகிறீர்களா? கடவுள் நம்மீது சில எதிர்பார்ப்புகளை வைத்துள்ளார். வெளிச்சத்தின் பிள்ளையாக நடந்து கொள்ளுங்கள் என்று எழுதியிருக்கும் போது அது அவருடைய எதிர்பார்ப்பு நம்மிடமிருந்து. அடுத்த வசனத்தை பார்ப்போம். ஆவியின் கனி சகல நற்குணத்தினாலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். அல்லேலூயா. 8வது வசனத்திற்கும் 9வது வசனத்திற்கும் உள்ள தொடர்பை நீங்கள் கவனிக்க வேண்டும். என்ன? வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள், ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் எங்கு விளங்குகிறது? வெளிச்சத்தின் பிள்ளைகளிடம் விளங்குகிறது. ஹல்லேலூயா. அப்படி என்றால் நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளையாக இருக்கும்போது இப்பேற்பட்ட கனிகளை நீங்கள் கொடுக்க வேண்டும். இந்த செய்தியின் முக்கியமான அம்சமே இந்த தொடர்பு. 8வது வசனத்திற்கும் 9வது வசனத்திற்கும் உள்ள தொடர்பு. இதை மறந்து விடாதீர்கள். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை பார். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை என்று எழுதியிருக்கிறது. ஆவியின் கனிகள் என்று எழுதியிருக்கும் போது இந்த கனிகளை ஆவி தாங்கும் என்று அர்த்தமில்லை. நம்மால் அவரை போல் பிறரை நேசிக்க முடியும். ஏனென்றால் நம்ம அப்படிப்பட்ட திறனை கொடுத்து விட்டார். ரோமர் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் என்ன கடைசி பகுதி என்ன கூறுகிறது? தேவனே சத்தியபரர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யன் என்றும் சொல்லுவோமாக. அதற்கு என்ன அர்த்தம்? கர்த்தருடைய வார்த்தை எப்போதுமே சத்தியம். அதற்கு மாறாக கூறும் எந்த விதமான மனிதனுடைய சிந்தனைகளோ அல்லது அறிவோ அது பொய்யானது, அது உண்மைக்கு புறமானது என்று தான் அர்த்தம். கர்த்தர் இது ஒரு எதிர்பார்ப்பு. மனிதன் உடைய வார்த்தை பொய்யாகும், கர்த்தருடைய வார்த்தை உண்மை. இவ்வாறு தான் நாம் வாழ்க்கை வாழ வேண்டும். இப்படி எதிர்பார்ப்புகள் கர்த்தர் நம்ம மீது வைத்துள்ளார். இந்த எதிர்பார்ப்புகளை விட்டு நீங்கள் வெளியே சுற்றி தெரிய வேண்டாம். இப்படிப்பட்ட காரியங்களுக்கு விரோதமாக எந்த பிரமாணமும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் இப்படிப்பட்ட கனிகளை கொடுக்கும் போது உங்களுக்கு விரோதமான எந்த பிரமாணமும் செயல்படாது. உதாரணத்திற்கு நீங்கள் யாவரையும் நேசிப்பீர்கள் என்றால் யாரும் வந்து நீங்கள் ஏன் இவ்வாறு நேசிக்கிறீர்கள் என்று உங்களை கேட்க மாட்டார்கள். சாத்தானால் கூட உங்கள் மீது குற்றம் செலுத்த முடியும். இவைகளுக்கு விரோதமான பிரமாணங்கள் எதுவும் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் நீங்கள் பிரமாணங்களுக்குள் கட்டுப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழாமல் பிரமாணத்திற்கு மேலான ஒரு சுதந்திரமான வாழ்க்கையை நீங்கள் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். சண்டைகளை குறித்தோ அல்லது பல காரியங்களை குறித்தோ தீமையை குறித்தோ நமக்கு சட்டவிரோதமான சட்டங்கள் இருக்கிறது. எனினும் இப்படிப்பட்ட காரியங்களுக்காக நீங்கள் அன்பாக இருப்பதனாலோ அல்லது சாந்த குணமாக இருப்பதனாலோ உங்களுக்கு விரோதமான சட்டம் எதுவுமே இல்லை, பிரமாணம் எதுவுமே இல்லை. அல்லேலூயா. இப்படிப்பட்ட கனிகளை நான் என்னுடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கும் போது நான் தீர்ப்புக்குள் நான் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இவைகள் எல்லா பிரமாணங்களுக்கும் மேலான காரியம் என்று வேதம் கூறுகிறது. நான் தீர்ப்புக்குள் செல்லாமல் அதற்கு மேலான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறேன். 10 கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். இந்த சோதித்து பாருங்கள் என்ற இந்த வார்த்தையை நாம் ரோமர் 12
1:2 மற்றொரு வார்த்தையின் மூலியமாக பவுலடிகளார் இங்கு விளக்கியிருக்கிறார். அது என்ன? வாசிப்போம். ரோமர் 12:1-2. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தமும் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக இது ஆங்கிலத்தில் prove என்ற வார்த்தை கொடுத்திருக்கிறது. நிரூபியுங்கள் என்ற வார்த்தை கொடுத்திருக்கிறது. அதே வார்த்தை தான் எபேசியரில் என்ன என்று பார்க்கிறோம்? சோதித்து பாருங்கள் அல்லது பகுத்தறியத்தக்க என்ற வார்த்தைகள் உபயோகிக்கப்பட்டிருக்கிறது. நாம் கர்த்தருடைய பரிபூர்ண சித்தத்தை அறிந்து கொள்வது மட்டுமல்லாமல் இந்த முழு உலகத்திற்கு அவருடைய பரிபூர்ண சித்தத்தை நாம் அறிக்கையிட வேண்டும். அதை நாம் நடத்தி காட்ட வேண்டும். நம் வாழ்க்கையில் அதை நாம் செயல்படுத்தி காட்ட வேண்டும். பாஸ்டர் கிறிஸ்தை அந்த சோதித்து பாருங்கள் என்ற வார்த்தையை நமக்கு விளக்கியுள்ளார். அது என்னவென்றால், நீங்கள் ஒரு நாட்டிலிருந்து மற்றொரு நாட்டுக்கு செல்லும் போது அந்த நாட்டிற்குள் செல்வதற்கு முன்பு விமான நிலையத்தில் அவர்கள் ஸ்கேன் மிஷின் மூலமாக உங்களை சோதித்து பார்ப்பார்கள். அவர்கள் இந்த தேசத்திற்கு இந்த பொருட்களை நீங்கள் கொண்டு வர முடியாது, இவைகள் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், இந்த பொருட்களை நாங்கள் அனுமதிக்கிறோம் என்று அவர்கள் உங்களை அது என்ன சோதித்து பார்ப்பது. அதுதான் அதனுடைய அர்த்தம். அதே போல்தான் நாமும் சோதித்து பார்த்து இவைகளை நான் அனுமதிக்கிறேன், இவைகளை நான் அனுமதிக்க மாட்டேன் என்று தீர்மானம் செய்து வாழ வேண்டும். மக்கள் இவ்வாறு வாழலாம் என்று அவர்கள் நினைக்கக்கூடும். நாமோ இல்லை, இவ்வாறு வாழக்கூடாது, இவ்வாறு தான் வாழ வேண்டும் என்று நாம் அதை காட்ட வேண்டும். இதுதான் நம்முடைய பங்கு, வெளிச்சத்தின் பிள்ளைகளாகிய நம்முடைய பங்கு, நம்முடைய ஊழியம். வெளிச்சம் என்றால் தலைவருக்கு ஏற்ற குணாதிசயங்கள். வெளிச்சம் என்றால் வழிகாட்டுவது. கர்த்தர் நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறீர்கள் என்று கூறும்போது அவர் இந்த உலகத்திற்கு நீ ஒரு தலைவனாக இருக்கிறார், தலைவர் அல்லது வழிகாட்டி. இந்த வழிகாட்டுகிற தலைவர் என்ன செய்ய வேண்டும்? அவன் கர்த்தருடைய சித்தத்தை அறிய வேண்டும், அதை அவன் செயல்படுத்த வேண்டும். இதுதான் உண்மையுள்ள வழிகாட்டும் தலைவர். உண்மையான வழிகாட்டுகிற தலைவர் அவருக்கு சுற்றிலுள்ள முட்டாள் விதமான காரியங்களையும் ஏற்றுக்கொள்வது இல்லை, அல்லது புத்தியற்ற காரியங்களை ஏற்றுக்கொள்வது இல்லை. இந்த சிறு பையன் இந்த விதமான முட்டாள் அல்லது புத்தியற்ற காரியம் செய்தான், நானும் அவனோடு சேர்ந்து செய்தேன் என்று நீங்கள் சொல்லக்கூடாது. ஏனென்றால் அவன் ஒரு கீழான வாழ்க்கையை வாழ்கிறான், நீங்கள் அங்கு போய் சேரக்கூடாது. அவன் அந்த புத்தியற்ற காரியங்களை செய்யும் போது நீங்கள் என்ன செய்து இருக்க வேண்டும்? அவனுடைய பெரிய அதிகாரியிடம் அவனை பற்றி நீங்கள் தெரிவித்திருக்க வேண்டும். ஏனென்றால் அவ்வாறு தானே விமான நிலையத்தில் நாம் மீண்டும் எபேசியர் 5:10 பார்ப்போம். கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். அப்படி என்றால் ஒருவர் புகைப்பிடிப்பது சரிதான் என்று அவர் கூறினால், நாம் வேதத்தில் எங்கே அது கர்த்தருக்கு பிரியமானது என்று நாம் சோதித்து பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வசனத்தை நாமால் காண முடியாது. ரோமர் 12:1 என்ன கூறுகிறது? நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது. நீங்கள் புகைப்பிடிக்கும் போது என்ன செய்கிறீர்கள்? நீங்கள் கர்த்தருக்கு ஒரு பிரியமான ஜீவ பலியாய் நீங்கள் ஒப்புக் கொடுக்க, உங்களுடைய நுரையீரல் பாதிக்கப்படலாம். அதனால் நீங்கள் உங்களுடைய சரீரத்தை நீங்கள் ஜீவ பலியாய் ஒப்புக் கொடுக்கவில்லை. அதை பரிசுத்தமான ஜீவ பலியாய் நீங்கள் ஒப்புக் கொடுக்கவில்லை.
குடிப்பது சரியா? எனக்கு 2 மனைவிகள் வைக்கலாமா? தாவீதுக்கு 5 மனைவிகள் இருந்தார்களே. அவர்களிடம் நீங்கள் என்ன கேட்க வேண்டுமென்றால், நீங்கள் தாவீதா? சட்ட ரீதியாக நீங்கள் பார்ப்பீர்களானால், நீங்கள் ஒரு இஸ்லாமியர்களாக இருந்தால், இஸ்லாமியர்கள் 4 பெண் பொண்டாட்டிகளை வைத்துக் கொள்ளலாம். நீங்கள் அவ்வாறு நீதிமன்றத்திற்கு சென்றால் உங்களை நீதிபதி நீங்கள் இஸ்லாமியரா என்றுதான் முதல் கேட்பார். சிலர் உண்மைகளை முறுக்கி அவர்களுக்கு ஏற்றவாறு பேச விரும்புவார்கள். அதனால் நீங்கள் வேதத்தை நன்கு அறிந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. 11வது வசனத்தை பார்ப்போம். கனிய கிரியைகளுக்கு உடன்படாமல், கிரியைகளுக்கு உடன்படாமல், அந்த கிரியைகள் செய்பவர்களோடும் அல்லது கிரியைகளுடனும் நீங்கள் ஐக்கியம் கொள்ள தேவையில்லை. நீங்கள் தோளோடு தோல் உரச தேவையில்லை. வேதம் தெளிவாக கூறுகிறது, உடன்படாமல், அவர்களோடு கூட சேராமல். அவர்களோடு உடன் என்றால் என்ன? கூட. படாமல். அந்த கிரியைகளை எவ்வாறு வேதம் வர்ணிக்குது? கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல். இங்க வேதம் என்ன கூறுகிறது? நீங்கள் எப்பொழுது இப்படிப்பட்ட கிரியைகளோடு, அந்தகார கிரியைகளோடு உடன்பாடு கொண்டால் நீங்கள் கனியற்ற அந்த காரியத்தை உங்கள் வாழ்க்கைக்குள் கொண்டு வருகிறீர்கள். இந்த வசனம் 2 கொரிந்தியர் 6:14-15 ஒப்பிடலாம். அங்கு எழுதியிருக்கிறது 14, அந்நிய நுகத்திலே அவ்விசுவாசிகளோடு பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. அந்நீதிக்கும் சம்பந்தம் மீது ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் மீது, கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசை வேது, அவ்விசுவாசியுடனே விசுவாசி பங்கு ஏது. இது எந்த அடிப்படையில் பவுலடிகளார் கூறுகிறார் என்றால், திருமண வாழ்க்கையை பற்றி இங்கு விவரிக்கிறார். யாரோடு நீ திருமணம் செய்து கொள்ளலாம் என்ற அறிவுரை அவர் கூறும்போது இந்த காரியங்களை அவர் எழுதுகிறார். இங்குதான் பலர் அவர்களுடைய வாழ்க்கை சீர் அழித்து விட்டார்கள். நீ ஒரு விசுவாசி, ஆனால் நீ ஒரு அவ்விசுவாசி திருமணம் செய்து கொண்டார். என்ன, நீ புத்தியற்றவன். நீங்கள் அவ்வாறு செய்யக்கூடாது. இது உலக வாழ்க்கையில் ஒரு சராசரியான காரியமாக இருக்கலாம், ஆனால் வேதத்தின் அடிப்படையில் சரியான காரியமாக இல்லை. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்க நீதிக்கும் மந்நீதிக்கும் சம்பந்தம் மீது ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் மீது. யோசித்து பாருங்கள், ஒளியும் இருளும் திருமண மேடையில் ஒன்றாக இணைக்க முடியுமா? நாம் முன்பு வாசித்தோம், நீங்கள் காலங்களாய் அந்தகாரத்திலே வாழ்ந்தீர்கள் என்று வேதம். இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள், அவர்கள் காரிருளில் இல்லை, அவர்களே இருளாக இருக்கிறார்கள், அந்தகார இருளாக இருக்கிறார்கள் என்று வேதம் கூறுகிறது. நீங்கள் எவ்வாறு இருளை திருமணம் செய்து கொள்ள முடியும்? அவர் ரொம்ப வாலிபமா அழகா இருக்காருங்க, 56, 24, காலு கொஞ்சம் வில்லு போல இருக்குது, ஆனா அவரு அந்தகாரம், இருள். ரொம்ப அருமையா அழகா தான் அந்த மனுஷன் இருக்காரு, ஆனா அந்த அழகு அவர் என்ன? அந்தகார இருள். அவருடைய செல்வாக்கு அதிகம், பணம் அவருக்கு அதிகமா இருக்குது, இருந்தும் அவர் அந்தகார இருள். நீங்கள் திருமணம் செய்து கொண்டவர் அந்தகார இருளில் இருந்து அவர் ஒரு பிசினஸை செய்வாரா? நீங்கள் பாஸ்டர், எங்களுடைய
வேலைக்காக, எங்களுடைய பிசினஸ்க்காக ஜெபியுங்கள் என்றால் நான் எந்த ஜெபத்தை ஏறெடுக்க முடியும்? உங்களுடைய கணவர் அல்லது மனைவி ஏன் அவர்களோடு முதலாக இணைந்தீர்கள்? ஏன் உங்கள் வாழ்க்கையில் நீங்களே வலையை விரித்துக் கொண்டீர்கள்? சோலமன் நமக்கு ஞாபகம் வருகிறதுல, அவர் எப்படி இறந்தாரு? மிகவும் ஞானத்தில், உலகத்திலே அதிக ஞானமாக வாழ்ந்தவர் என்று சாட்சி பெற்றவர். அவர் எவ்வாறு திறமை இறந்தார்? விக்கிர ஆராதனை செய்பவராக இறந்தார். ஏன் அவருடைய முடிவு அப்படி? நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யவில்லை. கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவளை கடிந்து கொள்ளுங்கள். நான் கிறிஸ்தவன் ஆகின போது என்னுடைய நண்பர்கள் யாவரும் என்னை விட்டு சென்றார்கள். ஏனென்றால் அவர்கள் சொன்னார்கள், நீ ரொம்ப போர் அடிக்கிற கேரக்டர், தண்ணி அடிக்க மாட்டேன்ற, சிகரெட் பிடிக்க மாட்டேன்றன்னு. நான் சொன்ன, தயவு செய்து என்னை விட்டு விலகிடுங்க. ஏனென்றால் அவர்கள் புரிந்து கொண்டார்கள், இந்த மனிதன் இந்த காரியத்தை மீண்டும் செய்ய போவதில்லை என்று. அதே நண்பர்கள் என்னை இப்பொழுது சந்திக்கும் போது மிகவும் மரியாதையுடன் என்னை நடத்துவார்கள். ஏனென்றால் நாங்கள் வாலிபர்களாக இருக்கும் போது நாம் யோசித்த விதம் வேறே, அவர்கள் யோசித்திருக்க கூட முடியாது. என்னால் இந்த கதை ஓடும், கொஞ்ச நாள் பொறுத்துக்கு மாறிடுவாங்க அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க. ஆனா அப்படி நடக்கலை. மதிக்கிறார்கள். யாரை இப்ப என்கிட்ட தண்ணி அடிக்கலாம், சிகரெட் பிடிக்கலாம், அது மாதிரி என்கிட்ட யாருமே சொல்வது இல்லை. இப்போ அவர்கள் இன்னும் என் நண்பர்களாக தான் இருக்கிறார்கள். மிகவும் நெருங்கிய நண்பர்கள் என்று சொல்ல முடியாது, நண்பர்களாக இருக்கார்கள். நீங்கள் அவர்களைப் போல நடந்து கொள்ள முடியாது. அடுத்த வசனத்தை பார்ப்போம். அவர்களால் ஒளிப்பிடத்தில் செய்யப்படும் கிரிகளை சொல்கிறதும் அலட்சணமாய் இருக்கிறதே. நாம் போன ஞாயிற்றுக்கிழமை பார்த்தோம் அல்லவா, அவர்கள் பண்ணக்கூடிய அசிங்கமான காரியங்கள், விபச்சாரம், அசுத்தமான காரியங்கள் போன்றவைகள், திருமணத்திற்கு முன்பே உறவு கொள்ளுதல், பாலியல் உறவுகள் திருமணத்திற்கு முன்பே, இப்படிப்பட்ட அசிங்கமான காரியங்கள், அவைகளை பேசுவது கூட என்ன கூறுகிறார் இங்கே? ஒளிப்படத்தில் செய்யப்படும் காரியங்கள் சொல்கிறதும் அவலட்சணமாக இருக்கிறதே. அதனால் அந்தகாரத்தில் வாழ்கிறவர்கள் மட்டும் தான் இரண்டு வாழ்க்கை வாழ்வார்கள். அவர்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்காது. ஒரு ரகசிய வாழ்க்கை ஒன்று இருக்கும், ஒரு வாழ்க்கை உலகத்திற்கு. அவர்களுக்கும் சாத்தானுக்காகவும் வாழ்வார்கள். நீங்கள் இரட்டை வாழ்க்கை வாழ முடியாது. பக்கத்தில் இருக்கும் சகோதரை பார்த்து சொல்லுங்கள், இரட்டை வாழ்க்கை வாழ முடியாது. 24 மணி நேரமும் நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். பக்கத்தில் இருக்கிறவரை பார்த்து சொல்லுங்கள், நீ 24 மணி நேரம் ஏழு வாரமும் கிறிஸ்தவனாக, 7 நாட்களும் கிறிஸ்தவனாக இருக்கிறாய். பாஸ்டருக்கு முன்பு மட்டும்தான் கிறிஸ்தவராக இருக்கிறார்கள். பாஸ்டருக்கு முன்னாடி பரிசுத்தவான்கள். பாஸ்டர் அப்படி திரும்பட்டும், அவங்களை பற்றி நான் சொல்ல முடியாது, நான் பெயரிடவும். நமக்கே சில நேரத்துல ஒரு சந்தேகம் வந்துடும், இவர்கள் கிறிஸ்துக்குள் சகோதரர்கள் தான் இருக்கிறார்கள், இவ்வளவு புத்தியற்ற வாழ்க்கை வாழ்கிறார்களே, புத்தியற்ற செயல்களை செய்கிறார்களே. நான் 24 மணி நேரமும் 7 நாட்களிலும் ஒரு வாரத்திற்கு நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன் என்று அறிக்கையிடுங்கள். எபேசியர் 5:13 வசனத்தை வாசிக்க போகிறோம். அடுத்த வசனம், அவைகள் எல்லாம் கடித்துக் கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகும். வெளியரங்கமாகிறதெல்லாம் வெளிச்சமாய் இருக்கிறதே. அவர் என்ன இங்க கூறுகிறார் என்றால், எந்த தவறான காரியமும் வெளிச்சத்தினால் மட்டுமாலே தான் நாம் தவறு என்று நாம் பார்க்க முடியும் என்று கூறுகிறார். கர்த்தருடைய வார்த்தை நம்
வாழ்க்கையில் இருப்பது எத்தனை ஆசீர்வாதமாக இருக்கிறது. இல்லை என்றால் நாம் இருளிலிருந்து வெளியே வந்தாலும் நாம் இருளின் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்போம். வெளியரங்கமாக்குதெல்லாம் வெளிச்சமாய் இருக்கிறதே. அப்படி என்றால் ஏதாவது ஒரு காரியம் நமக்கு வெளிச்சமாய் இருக்கிறது என்றால் அது கர்த்தருடைய வார்த்தையினால் சரியான காரியமாக இருந்தால் தான் அது வெளிச்சம் கொடுக்கும். தவறான காரியங்கள் நடைபெறும் ஆகில் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வரும்போது அது சுட்டிக்காற்றிவிடும் தவறு எது என்று. அதனால்தான் சிலருக்கு வேதம் பிடிப்பதில்லை. அவர்கள் அந்த அசுத்தத்தையும் அந்தகார கிரியும் அவர்கள் விரும்புகிறார்கள். அவர்களுக்கு உண்மை தேவை இல்லை. ஏனென்றால் அந்த உண்மை அவர்களுடைய வாழ்க்கையை சுட்டி காட்டும். யார் யார் கர்த்தருடைய வார்த்தை பிரகாரமாக வாழவில்லையோ அவர்கள் உண்மையை விரும்பாதவர்கள். அவர்களுக்கு வேதம் தேவையில்லை என்று அவர்கள் நடந்து கொள்வார்கள். யார் யார் கர்த்தருடைய வார்த்தை செய்யாமல் இருக்கிறார்களோ அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பது இல்லை. ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பவர்கள் கர்த்தருடைய வார்த்தை செய்வதற்கு வேண்டிய பலன் அந்த வார்த்தையை கொடுக்கிறது. அதனால் நான் யாரை வாரந்தோறும் நான் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதில்லை. கர்த்தருடைய வார்த்தையில் சாப்பாடு. நீங்கள் சரியான வாழ்க்கை வாழ விரும்புகிறீர்களா? அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள் இருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையிலிருந்தான் மக்களுக்கு எது தவறு எது சரி என்று தெரிய வரும். இப்பொழுது உண்மையான ஒரு காரியம் இல்லையோ அப்பொழுது பொய்யாய் திகழ்வது உண்மை போல் காட்சியளிக்கும். 13 வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகும். வெளியரங்கமாக வெளிச்சமாய் இருக்கிறது. அப்படி என்றால் நமக்கு எப்பேற்பட்ட ஒரு அழைப்பு பாருங்கள். நாம் இந்த உலகத்தின் ஒளியாக இருக்கிறோம். நாம் வரும்பொழுது காரியங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறோம். நாம் வெளியரங்கமாக்குகிறோம். நாம் வார்த்தை செய்கிறவர்களாக நாம் அதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். வேதம் சொல்கிறது, எவன் ஒருவன் வார்த்தையை பார்த்து தான் எவ்வாறு இருக்கான் என்று மறந்து விடுகிறானோ அவன் முகத்தை பார்த்து மறந்து செல்பவனுக்கு ஒப்பாயிருக்கிறது. 14வது வசனம், ஆதலால் தூங்கிரு நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு, பொழுது பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். இதன் அர்த்தம் என்ன? சோம்பலாய் இருக்காதே என்று அர்த்தம். சிலர் வார்த்தை செய்வதற்கு மிகவும் சோம்பலான மக்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு வேதம் கூறுகிறது, வீழ்த்திரு, மரித்தோரை விட்டு எழுந்திரு. நீ கர்த்தருடைய வார்த்தை செய்யாது இருக்கும்போது நீ ஒரு வலையில் சிக்கிக் கொண்டிருக்கிறாய். இதே வசனம் ஆங்கிலத்தில் மற்றொரு வேதத்தில் இவ்வாறு எழுதியிருக்கிறது, உங்களுடைய வாழ்க்கை கனம் பொருந்தி நோக்கமுடன் தைரியமான வாழ்க்கையாய் வாழுங்கள் என்று எழுதியிருக்கிறது. பொல்லாங்கை எதிர்த்து நில் என்று அந்த ஆங்கில. அதனால்தான் நான் பொல்லாங்கை பார்க்கும் பொழுது எதிர்த்து நிற்கிறேன். சிலர் கேட்பார்கள், ஏன் பாஸ்டர் இவ்வளவு கோபப்படுகிறார் என்று. ஏனென்றால் எனக்கு தெரியும் பொல்லாங்கத்தை நான் எதிர்த்து நிற்க வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. இந்த 14வது வசனம் ஆங்கிலத்தில், நீ பகுத்தறிந்து புத்திசாலியாக உன் வாழ்க்கை பிரயோஜனமான வாழ்க்கையை வாழு, அர்த்தமற்ற வாழ்க்கை வாழாத என்று மற்றொரு வியாக்கியானத்தில் எழுதியிருக்கிறது. நம் தமிழில் 14வது வசனத்தில், ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல் நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல் கவனமாய் நடந்து கொள்வார். நாட்கள் பொல்லாததாயிருக்கிறதுனால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. என்னை மீறி பேர் கடித்துக் கொள்கிற அளவுக்கு நான் என் வாழ்க்கையை விட்டுவிட மாட்டேன். எனக்கு அது பிடிக்காது. அதனால் மிகவும் ஞானமாக நடந்து தவறு செய்யாதபடி கர்த்தருடைய ஞானத்தினால் என்னை காத்துக் கொள்கிறேன்.
என்னை யாராவது திருத்தினால் எனக்கு பிடிக்காது. ஏனென்றால் திருத்துகிறவரை பிடிக்காது என்று சொல்லவில்லை. நான் என்னை கேட்டுக்கொள்வேன். நான் எவ்வாறு இதை தவறவிட்டேன், நான் எவ்வாறு புத்தி ஒரு காரியம் செய்து நீங்கள் அதை கண்டுபிடிக்கும் அளவுக்கு நான் விட்டுவிட்டேன் என்று என் மீது நான் கோபமாயிருப்பேன். ஏனென்றால் நான் ஒரு ஞானமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். ஏன் வேதம் கூறுகிறது 14வது வசனத்திலே, ஆனபடியினாலே நீங்கள் ஞானம் மற்றவர்களை போல் நடவாமல், அதனால்தான் நான் என் மீது கோபம் கொள்வேன். ஏன் நான் கனம் பொருந்திய வாழ்க்கையை வாழவில்லை? ஏன் மற்றொருவர் என்னை திருத்தி கொள்ளும் அளவுக்கு நான் எங்கே என் கனத்தை தவறவிட்டேன் என்று என்னை நான் ஆராய்ந்து பார்ப்பேன். உங்களுக்கு நான் முன்பு கூறினேன், BMW கார், அந்த காரை நீங்கள் வாங்கினீர்கள் என்றால் நீர் மற்றொரு கடைக்கு சென்று அதை சரி பார்க்க கூடாது. ஏனென்றால் அந்த கார் கம்பெனி அவ்வளவாய் அந்த கார் மீது கனம் வைத்திருக்கிறார்கள், மதிப்பு வைத்திருக்கிறார்கள். அவர்களிடம் மட்டுமே தான் நீங்கள் போய் அதை சரி செய்ய வேண்டும். 16வது வசனம், நாட்கள் பொல்லாதவர்களால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். எவ்வாறு? ஒவ்வொரு சூழ்நிலையும் உங்களுக்கு கிடைக்கும் பொழுது அதை ஞானமாக, புத்தியாக, கனமாக பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் எவ்வாறு நீங்கள் அதில் பங்கேற்கிறீர்கள்? கூட்டு ஜெபம், பிரார்த்தனை நடக்கிறது. ஏன் உங்களால் ஜெபிக்க முடியவில்லை? ஏன் நீங்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்தி 3 ஆராதனைகள் நீங்கள் ஜெபித்தால் அதனால் உங்கள் நேரம் குறைந்து போகுமா? சில நேர கோயரை நான் பார்க்கும்போது அவர்கள் அமைதியாக இருப்பார்கள். நான் கேட்பேன், நீங்களையும் ஜெபிக்க கூடாது, வெள்ளை பாஸ் நாங்கள் பாட வேண்டும். நான் உங்களை பாட கூடாது என்று கூறினேனா? பாடாத போது நீங்கள் ஏன் ஜெபம் செய்து தயார்படுத்திக் கொள்ளக்கூடாது என்று அறிவுரை கூறுவேன். 2வது ஆராதனைக்கு அவர்கள் ஜெபம் முடியும் வரை காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் கூறுவேன், ஏன் உங்கள் காலங்களை நீங்கள் வீணாக்கிக் கொள்கிறீர்கள்? உங்களுடைய நேரத்தை நீங்கள் பிரயோஜனமாக கொள்ளக்கூடாதா? சபையில் இருக்கும் அர்ஷர் செய்யும் 2வது சர்வீஸ் அமைதியாக இருக்கும்போது நான் கேட்பேன், ஏன் காலத்தை நீங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளக்கூடாதா? நீங்கள் ஜெபிக்கலாமே. முதல் சர்வீஸ் ஜெபிப்போதும் என்று ஏன் அமைதியாக இருக்கு? ஏனென்றால் நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறது. காலங்கள் எவ்வளவு பொல்லாதவைகளாக இருக்குது என்று நான் விளக்கம் கொடுக்க தேவையில்லை. இப்பொழுது சரிதானே? நான் காரில் மற்றொருக்காக நான் கார் கொண்டிருக்கும் போது என் வேதத்தை திறந்து நான் காலத்தை ஆதாயக் கொள்வேன். நான் அவர்கள் வரவில்லையே, காலம் செல்கிறது என்று கவலைப்படுவதில்லை. அவர்கள் வருவதோ வராமல் போவதோ லேட்டாக வருவதோ என்னை பாதிக்காது. அந்த காலத்தை நான் ஆதாயப்படுத்திக் கொள்வேன். கர்த்தருடைய வார்த்தை வாசிப்பேன். அடுத்த வசனம் 17வது, மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்கொள்ளுங்கள். மீண்டும் பாருங்கள், கர்த்தருடைய சித்தத்தை என்னதென்று நாம் உணர்ந்து கொள்ள வேதம் நமக்கு அறிவுரை கூறுகிறது. கூறுங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவரை, கர்த்தருடைய சித்தம் என்னதென்று அறிந்து கொள். கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்வது ஒரு தேர்ந்தெடுக்கும் ஒரு உரிமையோ அல்லது சந்தர்ப்பமோ அல்ல, அது ஒரு கட்டாயம். சிலர் கூறுவார்கள், நான் எவ்வாறு கர்த்தருடைய சித்தத்தை அறிய முடியும் என்று. ஏன் நீங்கள் அவ்வாறு கேட்டீர்கள் தெரியுமா? சொன்னீர்கள் தெரியுமா? நீ கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கவில்லை, அதனால் தான். கர்த்தருடைய வார்த்தையை நீ தியானிக்கவில்லை, அதனால் தான் நீ ஏற்பட்ட ஒரு கேள்வியை
கேட்ட சொன்ன கர்த்தருடைய சித்தத்தை எவ்வாறு நான் அறிந்து கொள்ள முடியும் என்று. கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் தியானித்தால் அவருடைய சித்தத்தை புரிந்து கொள்வீர்கள். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தையில் அவருடைய சித்தம் தெளிவாக எழுதியிருக்கிறது. உதாரணத்திற்காக அன்பை பற்றி கூறுவோம். உன்னுடைய விரோதியை நீ நேசிக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. நீ ஒருவேளை என் விரோதியை நேசிக்க வேண்டுமா என்று கேட்டால் நீ வேதத்தை வாசிக்கவில்லை, அதனால் தான் நீ அப்படி கேட்கிறாய். போய் வேதத்தை பாடி புரிஞ்சு கொள்வாய். உன் எதிரியை நேசிப்பதை குறித்து இப்போது நீ கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொண்டாய். நான் தசம பாவத்தை கொடுக்க வேண்டுமா? ஆம், வேதத்தை போய் வாசி, கவனி, உனக்கு பதில் தெரியும். அங்கு உன் தசம பாவத்தை கொடுக்க கூறியிருக்கிறது. வேதத்தில் உங்களுடைய தசம பாகத்தை கொடுங்கள் என்று எழுதவில்லை. நீங்கள் ஆவியினால் பெற்றெடுக்கப்பட்ட பிள்ளைகள், பரிசுத்த ஆவியால் பெற்றெடுக்கப்பட்ட. ஆதலினால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஆவியால் நிரப்பப்பட வேண்டும். தொடர்ந்து ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும். நீங்கள் ஆவியால் நிறைந்திருக்க வேண்டும் என்பது ஒரு கட்டளை. நீங்கள் நினைத்தால் செய்யலாம், அல்லது வேண்டாம் விட்டுவிடலாம் என்ற ஒரு சூழ்நிலையில் அது எழுதப்படவில்லை. இயேசு தன்னுடைய சீஷர்களுக்கு இதே போல ஒரு கட்டளை கொடுத்தார். என்ன? நீங்கள் ஜெருசலமிலிருந்து காத்திருந்து ஆவி பரிசுத்தாவியால் பலம் படும் வரை அங்கே காத்திருங்கள் என்று அவர் கட்டளையிட்டார். இயேசு சுவாமி தன்னுடைய சீஷர்களுக்கு நீங்கள் ஒருவேளை போனால் போகலாம் என்று அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தாரா? இல்லை, அவர் கட்டளையிட்டார். நீங்கள் இன்று நான் ஆவியால் நிரப்பப்படுவதை மறந்துவிட்டேன் என்று கூற முடியாது. அப்படி என்றால் இன்று எப்படி நீங்கள் வாழ்ந்தீர்கள்? இன்று உங்களுடைய நாளை எவ்வாறு கழித்தீர்கள்? இது எதை என்றால், நான் இன்று என் நுரையீரலை வீட்டில் வைத்து விட்டேன் என்று நீங்கள் கூறுவது போல. என் கேள்வி என்ன? அப்படி என்றால் நீங்கள் எப்படி சுவாசம் செய்கிறீர்கள்? நீங்கள் 24 மணி நேரமும் 7 வாரம் ஒரு நாட்களிலும் நீங்கள் கிறிஸ்தவராயிருக்கிறீர்கள். அப்படி என்றால் நீங்கள் அவ்வாறு கிறிஸ்தவராக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வழி பரிசுத்த ஆவியால் எப்போதும் நிரப்பப்பட வேண்டும். இன்று காலை நான் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட தேவையில்லை என்று ஏன் நீங்கள் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படக்கூடாது? எவ்வாறு உங்களுடைய கார் அல்லது ஸ்கூட்டருக்கு நீங்கள் பெட்ரோல் இல்லாமல் ஓட்ட முடியாதோ அதை போல் தான் இதுவும். சில கிறிஸ்தவர்கள் கூறுவார்கள், பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படுவது நான் அதை தேர்ந்தெடுக்கலாம். யார் கூறினார்கள் அதை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் என்று? எந்த நேரமும் எந்த காலமும் நீங்கள் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட தேவையில்லை என்று அந்த நேரம், அந்த காலம் வீணடிக்கப்பட்ட ஒரு நேரம், வீணடிக்கப்பட்ட ஒரு காலம். அந்த நேரம் உங்களுக்கு பரலோகத்தில் அது எழுதப்படவில்லை. ஏனென்றால் அது வீணடிக்கப்பட்ட ஒரு நேரம். நீங்கள் கேட்கலாம், நீங்கள் எதை வைத்து இதை கூறுகிறீர்கள் பாஸ்டர் என்று. நாம் வாசித்திருக்கிறோமே, ஆவியானவரால் சுத்திகரிக்கப்படாத எந்த காரியமும் பரலோகத்துக்கு செல்வதில்லை, கடவுள் ஏற்றுக்கொள்வதில்லை என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோமே. எவ்வாறு கர்த்தர் ஒரு காரியத்தை ஏற்றுக்கொள்வார்? அது பரிசுத்த ஆவியால் சுத்திகரிக்கப்படும் போது. அப்படி என்றால் நீங்கள் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட வேண்டும் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது. அதனால் நீங்கள் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படாத போது எது செய்தாலும் அதை கர்த்தர் அதை ஞாபக வைத்துக் கொள்வது இல்லை. அதை குறித்து எந்த பதிவும் பரலோகத்தில் இல்லை. அதை குறித்து பரலோகத்திற்கு உங்களுக்கு பாராட்டு இருக்காது. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் உதவி இல்லாமல் செய்ததை பரலோகம் அங்கீகரிக்காது.
நீங்கள் எவ்வளவுதான் மனுஷனுடைய சக்தியில், பலத்தில், செம்மையான அருமையான ஒரு காரியம் செய்தாலும் அது கர்த்தருடைய பார்வையில் கந்தை துணியை போன்று அழுக்கும் நிறைந்த ஒரு கந்தை துணியை போன்று ஒப்பிடப்படுகிறது. மனுஷனுடைய நீதி கந்தை துணிக்கு ஒப்பிடப்படுகிறது கர்த்தருடைய. அதனால்தான் கடவுள் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து நம்மை அலங்கரிப்பதற்காகவே அதை கொடுத்தார். நம்முடைய வார்த்தைகள் மிகவும் மாமிசமான வார்த்தை. உதாரண சில அரசர்களை அவர்கள் எவ்வாறு புகழ்கிறார்கள்? ராஜா வாழ்க, வாழ்க ராஜா, வாழ்க ராஜா என்று தலை குனி வாழ்த்துவார்கள். ராஜாக்கு முன்னாடி வாழ்க என்ற வார்த்தை வரும் சில நேரத்துல. சிலர் நான் கடவுளிடம் கூறினேன் என்று சொல்வார்கள், அல்லது நான் சொன்னேன் என்று கூறும்போது நான் வியந்து போவேன். நீங்கள் ஒரு ராஜாவை வாழ்க ராஜா என்று உங்கள் தலையை குனிந்து பவ்யமாக மரியாதையாக பேசுகிறீர்கள். ஆனால் கடவுளிடம் நீங்கள் நான் அவர்கிட்ட சொன்னேன், பேசினேன் அப்படின்னு சொல்றீங்க. நாம் எந்த காரியத்தையும் பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு பலத்தோடு செய்யாத போது அது கர்த்தரால் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. அது கர்த்தருடைய தரத்தில் நிற்பது இல்லை. அது கர்த்தருடைய தரமுக்கு ஈடுபடாது. அது ஏற்றதாக இல்லை. ஏனென்றால் கர்த்தர் மிக பெரியவர், கடவுள் மிக நேர்த்தியானவர். உங்களுடைய மிகவும் செம்மையான செயல் அந்த துணிக்கு ஒப்பாயிருப்பதினால் அந்த செயல் ஆவிக்குரிய ரீதியில் அதை கணக்கு சேர்த்துக் கொள்ளவே முடியாது. அதற்கு எந்த அங்கீகரிப்பும் இல்லை. சிலர் கூறுவார்கள், நான் கர்த்தருக்கு மிகவும் சுலபமானது, இது இலவசமானது, நீங்கள் உங்களுக்கே பேசிக்கொள்ள வேண்டும். எழுதியிருக்கிறது பாருங்கள். சிலர் கூறுவார்கள், நான் மிகவும் ஒரு தனிமையான வாழ்க்கையை வாழ்கிறேன், நான் திருமணம் ஆயும் என்னுடைய வாழ்க்கை மிகவும் தனிமையாக இருக்கிறது, சில நேரங்களில் நான் அவள் காதில் பாடலை பாடுகிறேன், அப்படி இருந்தும் நான் அன்பை ருசித்து பார்க்க முடியவில்லை. உங்களுடைய மனைவியின் காதில் நீங்கள் பாடுகளை பாடி சந்தோஷப்படுங்கள் என்று. நமக்கு எல்லாருக்குமே நம்மளை யாராவது ஒருத்தவங்க நேசிக்கணும்ல அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்றேன், இயேசுவின் அன்பு உங்களுக்கு போதாது இருக்கிறதா? உண்மையாக எப்போது கடவுளுடைய அன்பு உங்களுக்கு போதாமல் இருக்கிறதோ, கட்டாயமாக ஒரு பெண்ணின் அன்பு உங்களுக்கு போதாதுதான் இருக்கும். அதே போல் மனிதனுடைய அன்பும் உங்களுடைய தாகத்தை தீர்க்காது. ஏனென்றால் கர்த்தருடைய அன்பு எப்போது உங்களுக்கு போதும் என்று இல்லையோ அப்போதே எந்த மனிதருடைய அன்பும் உங்களுக்கு போதும் என்று ஆகாது, உங்களை திருப்திப்படுத்தாது. எவ்வாறு பரிசுத்தாவியால் நிறைந்திருக்க வேண்டும்? 18-19 வசனத்தை வாசிப்போம். 18 முடிவில், ஆவியால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தங்களினாலும் ஞானப்பாடுகளினாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி கொண்டு. ஆங்கிலத்தில் இவ்வாறு எழுதியிருக்கிறது, சங்கீதங்களினாலும் கீர்த்தங்களினாலும் ஞானப்பாட்டுகளினாலும் தேவனை ஸ்தோத்திரிப்பது. எப்போதும் எல்லாவற்றிலும் நம்முடைய பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து. கேட்டாரா கடவுள்? எவ்வளவு சுலபமான ஒரு காரியத்தை செய்ய நமக்கு அறிவுரை கொடுத்திருக்கிறார். இது சுலபமான ஒரு காரியம் மட்டுமல்ல செய்வதற்கு. இதனால் வரும் ஆசீர்வாதங்கள் எண்ணற்றவைகள். நீங்கள் பரிசுத்தாவியால் நிரப்படும் போது எந்த எதிரியும் உங்களை தொட முடியாது. முன்பு தாவீதையும் சவுலையும் குறித்து ஒரு செய்தி கொடுத்தேன். போய் ஒளிந்து கொண்டார். இந்த கதையில் உங்களுடைய வேதத்தை நன்கு நீங்கள் வாசித்தால் உங்களுக்கு புரியும். தாவீது சாம்சன் இடத்தில் போய் ஒளிந்து கொண்டார்.
சவுல் ராஜா முதல் படையினர் அனுப்பினார். அவர்கள் போய் அங்கு தீர்க்க தரிசன வார்த்தைகளை உரைத்தார்கள். இதை தெரிந்தவுடனே ராஜா இவர்களும் சென்று தீர்க்க தரிசன வார்த்தைகளை உரைத்துட்டு வந்தார்கள். சவுலுக்கு மிகவும் கோபம் வந்துவிட்டது. அவரே சென்றார். என்ன தெரியுமா செய்தார்? கடைசியாக சவுலும் அங்கு சென்று தீர்க்க தரிசன வார்த்தைகளை உரைத்தார். அது மட்டும் இல்லாமல் அவர் நிர்வாணமாய் தரையில் படுத்தார். சிலர் கூறுவார்கள், அவன் என்னை கொலை செய்ய வருகிறான், என் உயிரை பிராணை எடுக்க வந்துட்டான். நான் சொல்றேன், என் பிராணை எடுக்க யாராவது வந்தாங்கன்னா அவங்க பாடல் தான் பாடி கொண்டிருப்பாங்க. நீங்கள் என் வீட்டுக்குள் வந்தால் பாடல், சந்தோஷ பாடல்கள் தான் நீங்கள் பாடிக்கொண்டிருப்பீர்கள். அன்று ஒரு பாபா என் வீட்டுக்கு வந்தான். வந்து அவன் கூறினார், நான் உங்களுடைய வீடு மிகவும் சமாதானம் நிறைந்த வீடாக இருக்கிறது என்று கூறினான். நான் கர்த்தரை ஸ்தோத்திரித்தேன். உங்களுடைய வீட்டிற்கு நீ வந்தீர்கள் என்றால் நீங்கள் உணர்வை பெற்றுக்கொள்வீர்கள். ஏனென்றால் என்னுடைய வீட்டில் எப்போதுமே துதி பாடல், கர்த்தருடைய துதி எப்பொழுதுமே இருக்கும். ஏன் என் வீடு அப்படி இருக்கிறது? ஏனென்றால் அங்கு வாழ்கிற மனிதன் எப்போதும் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பான். அங்கு தூதர்கள் காவலாயிருக்கிறார்கள், அங்கு வாழ்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றுக்கும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிப்பது மிகவும் கடினமான காரியமா? இதற்கு பணம் தேவைப்படுகிறதா? சிலர் கூறுவார்கள், எனக்கு காசு தேவை, அப்பதான் நான் முன்னேற முடியும். நான் சொல்றேன், நீ பரிசு ஆவியால் நிரப்பப்பட வேண்டும் முன்னேறுவதற்கு என்று. நீங்கள் பரிசு ஆவியால் நிரப்பப்படும் போது எவைகள் உங்களுக்கு தேவையோ அதை உங்களை தேடி வரும். எனக்கு ஒரு கேள்வி எப்போதுமே இருக்குது, ஏன் சிலர் தன்னுடைய வாழ்க்கையை மிகவும் தங்களை தாங்களே கஷ்டப்படுத்திக் கொள்கிறார்கள் என்று. 21வது வசனம், தெய்வீக பயத்தோடு ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழ்ப்படிந்திருங்கள். இதுதான் நீங்கள் செய்ய வேண்டும். இவைகளை செய்திருக்கும் போது நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாய் வாழ்வீர்கள். எந்த கணத்தில் நீங்கள் வெளிச்சத்தில் நடக்கிறீர்களோ அதற்கு வேண்டிய வாழ்க்கையின் பதில்களையும் நீங்கள் பார்ப்பீர்கள். வெளிச்சத்தின் பதில்கள், வெளிச்சத்தின் சாட்சிகளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தொடர்ந்து பார்ப்பீர்கள். உங்களுடைய பரிசு கைகளை உயர்த்தி கர்த்தருடைய கிருபைக்காகவும் அவருடைய வார்த்தைக்காகவும் நன்றி, அவருடைய இரக்கத்துக்காக நன்றி செலுத்துங்கள். நன்றி பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். Antralahita la kadare. Mantrili shatila. Mantrele shatili ilahita katambre gizili. Landra gazalo shatili ilahita katambre zili ita labade. Lintra kasatole intra lahita labade. Landra lan shatele itra langra gabadi. Lethe reke digra gabanshe. Libra gazale shetele intra langra babadiri ilahaita katambre. Thank you, Father. In Jesus' name, amen. If you're watching our program for the first time and you are yet to be born again, you are yet to என்னுடைய இறுதி வரவழைக்கிறேன். அவரை என்னை இரட்சகராகவும் என்னுடைய ஆண்டவரமாக அவரை நான் வரவேற்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன். நன்றி பிதாவே, இன்று முதல் இயேசு என்னுடைய ஆண்டவர், இயேசு என்னுடைய இரட்சகர். நன்றி அப்பா, நான் மீண்டும் பிறந்துள்ளேன். என்னை ரட்சித்ததற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய அன்பான குமாரனுடைய ராஜ்யத்திற்கு என்னை வரவழைத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னை தகுதிப்படுத்தினீரே, அதற்காக நன்றி. என்னை நேசிக்கிறீரே, அதற்காக நன்றி. விசுவாசத்தினால் நான் நித்திய ஜீவனை என் ஆவிக்குள் வரவழைக்கிறேன். நன்றி அப்பா, இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன், ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய முகவரி இந்த ஸ்கிரீனில் இருக்கிறது. தயவு செய்து எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வந்ததை குறித்து நாங்கள் சாட்சியை கேட்பதில் மிகவும் சந்தோஷப்படுவோம், ஆவலாயிருக்கிறோம். இப்பொழுது உங்களுக்காக ஜெபிக்கட்டும். பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். யார் தங்களுடைய வாழ்க்கையை உமக்கு கொடுத்திருக்கிறார்களோ அவர்களை உம்முடைய நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய கிருபையினால் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய வார்த்தையினாலும் உம்முடைய புரிந்து கொள்ளுதல் தன்மையினாலும் உம்முடைய ஆவினாலும் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். அவர்கள் நிலைத்திருப்பார்கள். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள், எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களோடு தொடர்ந்து ஜெபிக்க ஐக்கியம் கொள்ள நாங்கள் வலாயிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது காணிக்கையின் நேரம். நாம் காணிக்கை கொடுப்போம். இப்பொழுது
பாடகர் குழுவினரை நான் பாட அழைக்கிறேன். அவர் ஜீவிக்கிறார் 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 என் இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார். அவர் ஜீவிக்கிறார் 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 என் இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா என் இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா என் இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார். அவர் ஜீவிக்கிறார் 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 என் இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார். அவர் ஜீவிக்கிறார் 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 என் இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா என் இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா என் இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார். அவர் ஜீவிக்கிறார் 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 என் இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார். அவர் ஜீவிக்கிறார் 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 என் இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா என் இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா என் இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார். என் இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார். என் இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார். காணிக்கைக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு கொடுத்த இந்த தருணத்திற்காக நம் சுவாமி உம்மை கனப்படுத்துவதற்காகவே இந்த காணிக்கையை கொடுக்கிறோம். எங்களோடு கூட இருந்ததற்காக நன்றி. நாங்கள் கொடுத்த இந்த காணிக்கையை நாங்கள் அறுவடை சென்ற பிதாவே, இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. Hallelujah. முக்கிய அறிவிப்புகள். ஒரு சில முக்கிய அறிவிப்புகள் என்றால் என்ன? சேவையின் நேரம். அன்பை இங்குதான் உங்களுடைய அன்பை வெளிப்படுத்த முடியும். நீங்கள் சொல்லாதீர்கள், நீங்கள் சொன்னது ஞாபகம் இல்லை அப்படி என்றால் நீங்கள் இன்னும் அன்பை செலுத்தவில்லை என்றார். முதலாவது, நம்முடைய 150 நாள் பிரார்த்தனை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நாம் தினந்தோறும் 3 வேளை பிரார்த்தனை செய்கிறோம். 12 மணியிலிருந்து 1 மணி வரை, காலை 7:30 மணியிலிருந்து 8 மணி வரை, மற்றும் மாலை 4:30 மணியிலிருந்து 5 மணி வரை செய்யுங்கள். அன்பை வெளிப்படுத்துங்கள். Praise the Lord. நீங்கள் உங்களுடைய பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் நிறைக்கவில்லை என்றால் இன்றே நிரப்பவும். எங்களுடைய பார்ட்னர்ஷிப் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் விசுவாசத்துக்குரிய காரியங்கள். எப்படி நீங்கள் பெரிய காரியங்களில் செயல்பட வேண்டும் என்பதற்காக ஒரு போதகராக என்னுடைய வேலை நீங்கள் எப்படியாக மேலான ஒரு வாழ்க்கை வாழும்படி உங்களுக்கு கற்பிக்க கொடுப்பது என்னுடைய கடமை. இதெல்லாம் உங்களுடைய மேலான ஒரு வாழ்க்கைக்காகத்தான். இல்லை என்றால் நீங்கள் ஒரு கீழான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். இதற்காக நீங்கள் சபைக்கு வரவில்லை. நாங்கள் எதை சொல்கிறோமோ நீங்கள் அதை செயல்பட்டு கொள்ளவும். அதனுடைய ஒரே நோக்கம், எதை கண்கள் காணவில்லையோ, எதை காதுகள் கேட்கவில்லையோ, உங்கள் மனதில் தோன்றாத அந்த காரியங்களை நீங்கள் காணும்படிக்குத்தான் பார்ட்னர்ஷிப், தசமபாகம், இதில் நீங்கள் கவனம் செலுத்தவும். இங்கிருந்து தான் நீங்கள் ஒரு மேலான வாழ்க்கையை தொடங்குகிறீர்கள். Praise the Lord. தேவ காரியங்களுக்கு பணம் கொடுக்க முடியாதவர்கள் நிச்சயமாக தேவனிடத்தில் அன்பு செலுத்த முடியாது. அவர்களிடம் ஒரு நயா பைசா அன்பு இல்லை. ஏனென்றால் எங்கு உங்களுடைய பணம் இருக்கிறதோ அங்குதான் உங்களுடைய மனமும் இருக்கும். தேவனிடத்தில் மனம் இல்லை என்றால் அங்கு உங்களுடைய பணமும். Praise the Lord. ஹல்லேலூயா. உங்களிடத்தில் எங்களுடைய ஆப் இல்லை என்றால் நீங்கள் இப்பொழுதே டவுன்லோட் செய்து கொள்ளவும். கிரைஸ்ட் எம்பசி ஆப் நீங்கள் இப்பொழுதும் வாட்ஸ்அப்பை பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்றால் இப்பொழுதே கிங்ஸ் சாட்டிற்கு நீங்கள் பயன்படுத்தவும். கிங்ஸ் சாட் உங்களிடம் இல்லை என்றால் நீங்கள் இப்பொழுதே டவுன்லோட் செய்து கொள்ளவும். நம்மளுடைய 4 ஆன்லைன் சபைகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதில் 14 சிறுவர்களுக்கான சபைகள், 22 பெரியவர்களுக்கான சபைகள். அதை பயன்படுத்தவும். நீங்கள் சென்டர்கள் அமைத்து கொள்ளவும். சொல்லாதீர்கள் என்னிடம் நேரம் இல்லை என்று. அப்படி இல்லை என்றால் உங்களுடைய அன்பு வீணானது. உங்களுக்கு பெரிய காரியங்கள் வெளிப்படாது.
Praise the Lord. அடுத்து நாம் 100 கோடி ஆத்மாக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அதில் உங்களுடைய 2 மணி நேரம் எங்களுக்கு தேவை. இன்னும் நீங்கள் உங்களுடைய 2 மணி நேரம் இலவசமான 2 மணி நேரம் நீங்கள் இலவசமாக கொடுக்க வேண்டியவில்லை என்றால் இப்பொழுதே நீங்கள் அதற்காக சொர்க்கத்துக்கு செல்லும்படி நீங்கள் காத்து கொண்டிருக்காதீர்கள். தேவன் சொல்லுவார், உனக்கு 24 மணி நேரம் நான் கொடுத்தேன், நீ கொடுக்கவில்லை. இப்படி உங்களுடைய அன்பை நீங்கள் உறுதிப்படுத்த முடியும். அல்லேலூயா. இப்பொழுதும் நாம் நம்மளுடைய விசேஷமான விதைகளை விதைத்து கொண்டு இருக்கிறோம். ஹீலிங் ஸ்கூலுக்காக நம் விதைகளை விதைக்கிறோம் மற்றும் கேம்ப் கிரவுண்டுக்காக விதைகளை நீங்கள் இன்னும் உங்கள் விதையை விதைக்கவில்லை என்றால் இப்பொழுதே செலுத்தவும். நீங்கள் இன்னும் ஃபவுண்டேஷன் ஸ்கூல் சேரவில்லை என்றால் இப்பொழுதே சேர்ந்து கொள்ளவும். அநேக காரியங்கள் நாங்கள் இங்கு சபைகளை சொல்லுகிறோம். அதற்கான விரிவான விளக்கம் நீங்கள் அங்கு தெரிந்து கொள்ளலாம். இங்கு நான் இப்பொழுது சொன்னேன், ஒருவர் கீழே கிடங்கில் விழுந்து விட்டார், அவரை மேலே தூக்க வேண்டும் என்று. இது ஒரு சின்ன விஷயமாக இருக்கலாம். ஆனால் இதை நாங்கள் அங்கு ஃபவுண்டேஷன் ஸ்கூலில் விரிவாக Praise the Lord. அடுத்தது தான் நம்மளுடைய அக்டோபர் மாதம் ரொம்ப பிஸியான மாதம். 2 அக்டோபர் யூத் கான்ஃபரன்ஸ் 29, 30, 31 நம்முடைய தேவ மனிதர் பாஸ்டர் கிரீஸ் அவர்களுடன் சுகமளிக்கும் நாட்கள். Praise the Lord. எழுந்து நின்று தேவனுக்கு நன்றி செலுத்தவும். அவருடைய தயவுக்காக சோத்திரம் பிதாவே, உம்முடைய தயவுக்காக, உம்முடைய இரக்கத்திற்காக, உம்முடைய அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் பிதாவே. நீர் எங்கள் மேல் அன்பு செலுத்தியதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உண்மையில் அன்பை எப்படி செலுத்தும்படிக்கு நீர் எங்களுக்கு அர்ப்பித்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அந்த உயரமான ஒரு காரியங்களை நாங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, தேவனுடைய பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன். உயிருள்ள நாளெல்லாம் நன்மை கிருபம் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆமேன். சொல்லுங்கள், ஆனந்தம் அடையுங்கள், அன்பு செயல்படுகிறது. Subscribe to our channel, hit the bell icon, like, comment and share. Thank you and God bless you.